இந்த வள்ளல் கதை சொல்லுங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா பசிக்குது சோறு போடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து ப குழந்தைகள் அழுகிறார்கள், சோறு கொடுக்கக்கூடாதா என்று கேட்டார். இருந்தால் கொடுத்திருப்பேனே, மிச்சமிருந்த மாவும் சிறிதளவு தானியங்களும் எல்லாம் நேற்றே தீர்ந்து விட்டது என்று சொன்னாங்க. அதனால இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே என்ன அவங்க அப்பா சொல்றாங்க. அதனால அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தை பசி நீங்கட்டும் என்று சொல்றாங்க அப்பா. அதனால கொல்லிமலை அரசு எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால் அள்ளி கொடுக்கும் வள்ளலே என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அதனால் நீங்களும் போய் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சென்று வாருங்கள், நீங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் காத்திருக்கும் என்று சொன்னாங்க. அங்க அரசே அங்க வெளியே வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து அரசே உங்ககிட்ட கேட்கணும் என்று ஒருத்தரே வாளியில் இருக்கிறார்கள், தடுக்காதே, அவர்கள் கூப்பிடு என்று அரசர் சொல்கிறார். அரசே, அப்போ அந்த அப்பாவும் வந்தாங்க. அப்போ அரசே, என் வீட்டில் அடுப்பில் பூனை உறங்குகிறது, என் வறுமை இல்லை, குழந்தைகள் காற்றை உண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதனால நீங்களே ஏதாச்சும் தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதனால அணிமணி பொற்காசுகள் யானையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வருகிறேன் அரசே. சரி, எங்கள் வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த வீட்டில் எந்த அளவுக்கு வறுமை நிலை இருக்கிறது என்றது அந்த காலத்தில் தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி யார் வீட்டு அடுப்புலேயே பூனை உறங்குதா? எங்கள் வீட்டில் அடுப்பே கிடையாது சார், எல்லாம் ஸ்டவ்வு தான் சார். இந்த டைமில் யாரும் வறுமையில் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைக்கு கீழே இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சரியா? ஒரு வேளை உணவுக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி